வணக்கம் நேயர்களே. மருத்துவ தாதி ஒருவர் வைத்தியசாலையில் இரவு நேர கடமையின் போது அளவுக்கு அதிகமான இன்சுலின்களை நோயாளிகளுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 17 பேர் வரையில் கொலை செய்திருக்கின்றார். இந்த விடயம் அங்கிருக்கின்ற சக ஊழியர்களால் அந்த தாதி மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த தாதி கண்காணிக்கப்பட்டு இந்த விடயம் போலீசாருக்கு தெரிய வந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது அந்த பின்னணி இன்னும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. என்ன விடயம் என்பதை நாங்கள் பார்ப்போம் இந்த காணொளி வாயிலாக. வைத்தியசாலையில் தாதியாக கடமையாற்றுகின்ற குறித்த தாதி இரவு நேர கடமைகளுக்காக அதிகம் அழைக்கப்படுவார். அந்த நேரத்தில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்ற நோயாளிகளிடம் தரக்குறைவாக பேசுவார். சக ஊழியர்களிடமும் அன்பாக பேச மாட்டார். ஆனால் நோயாளிகளுக்கு அதிக அளவிலான இன்சுலின் சுரப்பிகளை சுரக்கக்கூடிய வகையில் அவருடைய மருந்துகள் உட்செலுத்தப்படும். அதன் மூலமாக பல நோயாளிகளுக்கு இரத்த துடிப்பு, இதய துடிப்புகள் எல்லாம் அதிகமாகி மாரடைப்பு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2020 2023 ஆண்டு கால பகுதி வரையில் 5 வைத்தியசாலைகளில் இவர் கடமையாற்றியிருக்கின்றார். ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் இவர் செய்த மரணங்கள், இவர் மூலமாக ஏற்பட்ட மரணங்கள் 19க்கு மேல் என்று அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அதற்காக இவர் பாவித்த இன்சுலின் தான் காரணம் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இவருக்கு 360 760 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இவர் சாகும் வரையிலும் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இப்பொழுதெல்லாம் மருத்துவத்துறையில் நோயாளிகள் எவ்வாறு மருத்துவர்களால் தாதியர்களால் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு சான்றாக உலக நாடுகள் எல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. நோயாளிகளுக்கு விரோதமான முறையில் என்பதான ஒரு கணிப்பு வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை உட்பட பல வைத்தியசாலைகள், உலகம் பூராக இருக்கின்ற வைத்தியசாலைகள் நோயாளிகளை சரியான முறையில் கவனிப்பது இல்லை. அவர்கள் செல்லுகின்ற நோய் வேறு, அவர்களுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற ட்ரீட்மெண்ட் மருத்துவம் வேறு, இறுதியாக அவர்கள் உயிரிழக்கின்ற சம்பவங்கள்லாம் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. அந்த வகையில்தான் இந்த செவிலியரான இந்த நர்ஸ் 19 பேரை அவர் தன்னுடைய தவறான இன்சுலின் மூலமாக மரணமடைய செய்திருக்கின்றார். அமெரிக்காவின் பென்சில்வேனியா என்கின்ற மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலையில் தான் இவர் செவிலியராக பணிபுரிந்திருக்கின்றார். இவருடைய நடத்தைகள் எல்லாம் நோயாளிகளுக்கு விரோதமானதாகவும் நோயாளிகளை தரக்குறைவாகவும் பேசியிருக்கின்றார். சக ஊழியர்களுடனும் வன்புத்தியோடு செயற்பட்டிருக்கின்றார் என்று ஊழியர்களும் போலீசாருக்கான தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டுத்தான் வழக்கு நடந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிகமாக நாங்கள் நம்புவது மருத்துவத்துறையை தான், இல்லையா? கடவுளுக்கு நிகராக மருத்துவர்களை நாங்கள் பார்க்கிறோம், மருத்துவத்தை பார்க்கிறோம். சொல்வார்கள், சட்டத்தரணிக்கும் மருத்துவருக்கும் பொய் சொல்லக்கூடாது என்றதாக சொல்வார்கள். ஆனால் இன்று எல்லாம் அவர்கள் மக்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் நெஞ்சு அடைக்கிறது. அந்த அளவிற்கு மிக மோசமான துறைகளாக, பயம் தரும் துறைகளாக காணப்படுகின்ற ஒரு துப்பாக்கி நிலைமைக்குள் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். வைத்தியத்துறை மக்கள் வைத்த நம்பிக்கை சரியாக பேணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியூடாக நாங்கள் விழிப்புணர்வாக தருகிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிற செய்திகளுக்காக நன்றி, வணக்கம்.